தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்துள்ளதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தாய்மார்கள் இருக்கிறாங்க. சுத்தமாக பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சினா திமுக. பெண்களுக்கு எதிரான ஆட்சினா திராவிட முன்னேற்ற கழகம். 3 வயது குழந்தைக்கு கிருஷ்ணகிரியில பாலியல் தொல்லை, திருவண்ணாமலையில 65 வயது மூதாட்டிக்கு திருவண்ணாமலையில பாலியல் தொல்லை. என்னங்க ஆட்சி நடத்துறீங்க? காட்டாச்சு காட்டாச்சு. முதலமைச்சர் கையிலே காவல்துறை அதிகாரம் இருக்குது. கை என்ன இரும்பு கைனாரு, ஆனா துருப்பிடித்த கையை வைத்துக் கொண்டு முதலமைச்சர் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், அதனால் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்கணும். மெயின் ரோட்ல நின்று கொண்டிருக்கின்ற அருமை சொந்தங்களே, உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரலாற்று ஏறாத ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால் 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர வேண்டும். அதற்கு மதுரை வடக்குல தளபதி தோற்கடிக்கப்பட்டு டாக்டர் சரவணன் அவர்கள் வெற்றி பெற வைத்து இங்கிருந்து இரட்டை சின்னத்திலே அவருக்கு நீங்கள் வாக்குகளை அள்ளி கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி கடுமையாக பாடுபடக்கூடிய எல்லா நம்முடைய அன்பார்ந்த தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் சுட்டரிக்கின்ற வெயில பார்க்காம பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நம்மோடு இரட்டலைக்கு தோளோடு தோல் கொடுத்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எல்லா கட்சிகளும் மருது சேனையிலிருந்து எல்லா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நம்முடைய எல்லா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு பெரிய வெற்றி செய்தியை நீங்கள் மே 4ஆம் தேதி தமிழகத்துல 2 தளபதியும் தோற்கடிக்கப்பட்டார் என்கின்ற பெரிய வெற்றி செய்தியை கொடுக்கணும். அது மட்டுமல்ல சகோதர சகோதரிகளே, போன வாரம் டிஜிபி எலெக்ஷன் கமிஷன் மாத்தினாங்க, நேற்று தலைமைச் செயலாளரை மாத்தினாங்க. நீங்க முதலமைச்சரை மாத்திருங்கம்மா அன்போடு கேட்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் சக்தியாக நீங்கள் முதலமைச்சரை மாற்றி தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும். சின்ன குழந்தையிலிருந்து வயதான தாய்மார் வரை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து